everyone, welcome back to Etikable Vlog. நிறைய பேர் மெர்மைட் ஷூ போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னை பச்சைபாஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்க சென்ட் ஜார்ஜ் ஸ்கூல் கேம்பஸில். ஸோ இந்த மெர்மைட் ஷூ பார்க்கணும் நிறைய பேர் டிசைட் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் போகிறதுக்கு டைம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த vlog ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போகலாமா வேணாமா அப்படின்றத ஃபைனலாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பிலோ 3 years நோ ஃபீ. அபவ் 3 yearsக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் half of the ப்ரைஸ் இருக்குது. அண்ட் உள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு வே இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ லைட் போட்டிருந்ததுனால வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு வீடியோ கிளாரிட்டி எடுக்க முடியலை. பட் ஸ்டில் நான் வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் வந்து டனலில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 மீட்டர் வரைக்கும் இதே மாதிரி செப்பரேட் டனல் வச்சு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. பட் வந்து நம்மளுக்கு இந்த மெரின் கிங்டமில் இருக்கிற அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடையாது. ஸோ அப் டு ஒரு 10 வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று தான் உங்களுக்கு வந்து இதில் நான் கவர் பண்ணுறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஷோவில் வந்து என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ஃபிஷ் டனலில் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக வந்து ஃபிஷ் போட்டிருக்காங்க இல்லையா. பட் எதுலேயுமே வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணலை. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு சொன்னோன்னே இந்த நேம் போட்டோன்னே வந்து ஃபிஷ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. பட் ஸ்டில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் நம்ம வேறு எங்கேயாவது போனோம் அப்படின்னா இதே ஃபிஷ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மெமரியில் இருக்கும் அந்த நேம். ஸோ அதுக்கான இது எதுவுமே கிடையாது. எதுலேயுமே வந்து நேம் மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் சின்ன சைஸ் ஃபிஷ்ஷஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சம் வெரைட்டியாக இருந்தது. ஸோ நான் மேக்ஸிமம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் கவர் பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா இப்போ சீ வாட்டர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வச்சுருக்கலாம். ஃபிஷ் மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இன்னும் வந்து கொஞ்சம் வெரைட்டி ஏதாவது வச்சுருக்கலாம். லைக் லாப்ஸ்டர், அதுக்கப்புறம் ஆக்டோபஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த நண்டு வகைகள், அதுக்கப்புறம் திருக்கை மீன், இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தா மேபி குட்டி பசங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கிடையாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் நினச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே நுழையும் போது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ லைட் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நிறைய குட்டி மீன்கள்லாம் இருந்தது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு ரேடியம் மாதிரி பார்க்குறதுக்கு, ஸ்கையில் நிறைய கலராக ஸ்டார்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ரொம்ப வந்து வீடியோ குவாலிட்டியாக எடுக்க முடியல அந்த ப்ளூ லைட்னால். ஸோ நான் மேக்ஸிமம் ஜூம் பண்ணி எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிளாஸில் ஒட்டிக்கிட்டு அது ப்ரீத் பண்ணுறது அப்படியே தெரிஞ்சுது. அண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால் நான் கவர் பண்ணேன். பெரிய ஃபிஷ்ஷஸ்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இது மட்டும்தான் இருந்தது. வேறு ரொம்ப பெரிய சைஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா மெர்மைட் ஷோ. இந்த மெர்மைட் ஷோவில் பார்த்திங்கன்னா ஒரே டனல் தான். பட் லெஃப்ட் சைடு ஒரு ஆளும் ரைட் சைடு ஒரு ஆளும். இவங்க வந்து அப்பப்போ வந்து வாட்டரில் இருக்கும்போது அந்த ப்ரீத்திங்காக மேலே போயிட்டு ப்ரீத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வராங்க. ஸ்டார்டிங்கில் இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை அப்படின்னு தான் நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ நாங்கள் போகும்போது ஓரளவுக்கு க்ரௌடு இருந்தது. நிறைய குட்டி பசங்களுக்காக நாங்கள் போனது வந்து சண்டே. ஸோ க்ரௌடு ஓரளவுக்கு இருந்தது. இந்த மெர்மைட் பார்த்திங்க அப்படின்னா குட்டீஸுங்களுக்கு கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக அப்பப்போ இந்த ஹார்ட் போடுற மாதிரி, டாட்டா காமிக்கிற மாதிரி, இந்த மாதிரி என்கேஜாக வச்சுருந்தாங்க குட்டி பசங்களை. அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற மெர்மைட் தான் கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிட்டாங்க பசங்க எல்லாரையுமே. அண்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அங்கே நான் நோட் பண்ண வரைக்கும் பசங்களுக்கு இந்த மெர்மைட் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது அந்த ஷோலேயே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என் பையனும் ஹார்ட்டெல்லாம் காமிச்சான், கிஸ் எல்லாம் பண்ணான். ஸோ அவனுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். இந்த மெர்மைட் ஷோ டனல் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷாப்ஸ் இருந்தது. என்ட்ரானோடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்ஸு, பிந்தி, பொட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேடிஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருந்தது. கிளிப்ஸு, பேண்ட் இதெல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் 20 rupeesலேருந்து இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருந்தது. குட்டீஸுங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும் அங்கே. நான் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் கிளிப்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு வந்து கவர் பண்ணியிருக்கேன் வீடியோக்காக. நீங்கள் சப்போஸ் நிறைய வெரைட்டிஸ் வாங்கணும், கிளிப்ஸு, பொட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு கிளிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, கம்மல், இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் வெரைட்டியாக அப்படின்னிங்கன்னா கம்மி ப்ரைஸில் தாராளமாக நீங்கள் இந்த ஷோக்கு போகலாம். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது ப்ரைஸ் வைஸ். குட்டீஸுங்களுக்கு பார்த்திங்கன்னா கேப்பு மாதிரி, நல்ல பேர்ல்ஸ் வச்ச மாதிரி, அதுக்கப்புறம் டெடிபேர் போட்ட மாதிரி, இந்த மாதிரி நிறைய இருந்தது வெரைட்டிஸ். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள்
கண்டிப்பாக இந்த ஷோக்கு போயிட்டு நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதே கிளிப்ஸு வெளியிலலாம் வாங்கும்போது அபவ் ஒரு 50-60 அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு 10 ரூபீஸ்லேருந்தே வந்து இருக்குது. 20 ரூபீஸ்லேருந்தே இருக்குது. நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. இப்போ நீங்கள் வேறு ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ வெரைட்டிஸ் கிடைக்காது, பட் குவாலிட்டியாகவும் நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஷோக்கு போனீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கேப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ல்ஸ் வச்சு கேப் மாதிரி மாடலெல்லாம் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு 1 or 2 கிளிப்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன் சைடில் பின்னு மாதிரி குத்திக்கிறதுக்கு. ஸோ வேறு எதுவும் அந்தளவுக்கு நான் வாங்கலை. ஆக்சுவலி இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்க அப்படின்னா January 19th ஸ்டார்ட் ஆகிருக்கு. அன்டில் March 3rd வரைக்கும் இருக்கும். ஸோ ஹரிபரி இல்லாமல் 3rd வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிக்கிள் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. காரம், அதுக்கப்புறம் ஸ்வீட் பிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் பிக்கிள்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 பிக்கிள்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பலூன் ஷூட் இருந்தது. இதில் எனக்கு வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போகும்போது இந்த பலூன் ஷூட் மட்டும் கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷூட் பண்ணுறது. ஸோ நான் ஃபஸ்ட் இது வந்து 6 புல்லட் வந்து 50 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் விளையாண்டோம். என் பையன் விளையாடுறேன்னு சொன்னான். அவனால் வெயிட் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் ஒரு வாட்டி விளையாண்டோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒரு வாட்டி ப்ளே பண்ணாங்க. அண்டு இங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரோ விடுறது, அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாமே கிளாஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதில் பால்ஸ் போட்டோன்னே எல்லா கிளாஸும் கீழே விழணும், அப்போ ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேம்ஸு, அதுக்கப்புறம் இந்த சோப்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு வளையம் தூக்கி போட்டால் எதில் கவர் ஆகுதோ அதில் உள்ள ப்ரைஸ் வரும். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இருந்தது. நாங்கள் வந்து வெறும் பலூன் ஷூட் விளையாண்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக அந்த நம்பர்ஸ்க்குள்ளே வந்து அந்த பால்ஸ் போடணும். இது வந்து என் பையன் எப்போதுமே விளையாடுவான். எந்த எக்ஸிபிஷன் போனாலும் இந்த கேம் மட்டும் விளையாடுவான். அதில் ஒரு ப்ரைஸும் கிடச்சிரும் கன்ஃபார்மாக. ஸோ செகண்ட் பால் போட்டு தேர்ட் பால் போடுறதுக்குள்ளேயே பவுல் தட்டி விட்டு எல்லா பாலும் ஒரே டைமில் விழுந்துருச்சு. பட் ஸ்டில் அதுக்கு வந்து அவனுக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ அதில் வந்து அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான், எனக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து டெல்லி அப்பளம் இருக்கும் இல்லையா. எப்போதுமே எக்ஸிபிஷனில் இந்த பஜ்ஜி அப்பளம் அதெல்லாம் விற்பாங்க. ஸோ ஈவினிங் டைம் எதுவும் சாப்பிடல, ஸோ ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு அப்பளம், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை, பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு அகெயின் வந்து அங்கே பக்கத்துலேயே வந்து பசங்க விளையாடுறதுக்கு ஜம்பிங் ப்ளேஸ் இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் பையனை விளையாட விட்டோம். இந்த ஜம்பிங்க்கு ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 50 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹார்ஸ் ரைடிங். என் பையனை மட்டும் உட்கார சொன்னேன். அவன் வந்து நீயும் வா மம்மி அப்போ தான் போவேன் அப்படின்னா. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து ப்ளே பண்ணோம். அடல்ட்டுமே இதில் வந்து அலௌடு தான் இந்த ஹார்ஸ் ரைடிங்கில். அந்தளவுக்கு க்ரௌடு கிடையாது. நானும் இன்னொருத்தவங்களும் மட்டும்தான் அந்த ஹார்ஸ் ரைடிங்கில் இருந்தோம். இங்கே வந்து ஜெயண்ட் வீல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நிறைய ரைட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. அண்ட் அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரைடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டேராக ப்ளே பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் மேலே போயிட்டு ரொட்டேட் ஆகி வரும் பாருங்கள், அந்த ரைடு ஒன்று இருந்தது. அதை தவிர்த்து வேறு எதுவும் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஷோக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக குட்டீஸை கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். குட்டி பசங்க யாராவது பேபி கேர்ள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களை கூட்டிகிட்டு போங்க. நிறைய கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். கொஞ்சம் ஃபேமிலியோட போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாராவது இந்த எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் ஷைனிங் அப் ரியல். பாய்.